ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரவுடி பேபி சூர்யா அவர்கள் சமீபமாக வீடியோவில் கடவுளை பற்றி பேசியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒளியானவர் அப்படின்னாங்க. ஸோ அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுதான் அல்டிமேட் ட்ரூத். ஸோ அதை அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது அதாவது எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் கடவுளை தலை வணங்கி தான் நம்ம வணங்குகிறோம் அப்படின்னாங்க. பட் தலை வணங்குகிறோம், ஆனாலும் மேலே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு வணங்குறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்கள யாரோ என்ன கஷ்டம் வந்தால் கோயிலாக போகிற, இல்லாட்டினா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, அந்த மாதிரி கமெண்ட் போட்டதுக்கு அவங்க கஷ்டம் வந்தால் தான் நம்ம கடவுளே நினைப்போம், அதனால தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பொதுவாக நிறைய பேர் சொல்கிற விஷயம், பாதி உண்மை. கஷ்டம் வந்தால் தான் கடவுளை நினைப்போன்றது உண்மை. கஷ்டமே இல்லைன்னா நம்ம கடவுளே நினைக்க மாட்டோம். ஆனால் அதுக்காக அந்த கஷ்டத்தை கடவுள் தான் கொடுக்குறாரு அவரை நினைக்கிறதுக்காக அப்படின்னும் பொழுது, அப்போ கடவுள் என்ன சைக்கோவா? அவரை நினைக்க வைக்கிறதுக்காகவே கஷ்டத்தை கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மை என்னென்னா, கடவுள் கஷ்டத்தை கொடுக்கல, ஆனால் கஷ்டத்தப்போ நம்ம கடவுளை நினைக்கிறோம். இப்போ இப்படி நினச்சிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க உங்களை. அப்புறமா அவங்க இறந்த பிறகு, அல்லது நீங்கள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போன பிறகு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வரும். ஏன்னா அங்கே தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை அவங்க கொடுத்ததுனால அவங்க ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, இந்த கஷ்டத்தை என்ன அவங்களா கொடுத்தாங்க? ஆனால் கஷ்டம் வரும்போது சுகமாக இருந்த நாட்கள், எப்படியெல்லாம் நான் வளர்ந்தேன்ட்டு ஒரு நினைவு வருது, அதை கொடுத்தவங்களுடைய நினைவு வருது. அந்த மாதிரி நாம் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு கடவுள் காரணம் இல்லை, நம்மளுடைய கர்மா தான் காரணம். நம்முடைய முன்ஜென்மம் அல்லது கடந்த காலத்தில் செய்த பாவ கர்மங்கள் தான் நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான கஷ்டத்திற்கும் காரணம். அது நோயாக இருக்கலாம், உறவுகள் மூலமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை கடவுள் கொடுக்கலை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஏன்னா கடவுள் நமக்கு சுகமான ஒரு உலகத்தை ஒரு காலத்தில் கொடுத்திருந்தார். அது ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அதனால தான் தன்னை அறியாமல் ஆத்மா கடவுளை நினைக்குது. ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட என்ன தான் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தாலும் அந்த போருக்கு செல்லும்போது கண்டிப்பாக கடவுளை நினச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மரணத்தின் தருவாயில் எவனும் நாஸ்திகனாக இருக்க மாட்டான், கண்டிப்பாக கடவுளை நினைப்பான் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. குறைஞ்சபட்சம் கடவுளை நினைக்கலாமா வேண்டாமான்னாவது நினைப்பான். இறந்த பிறகு கண்டிப்பாக நினைவு வந்துடும். ஏன்னா என்னடா, உடலை விட்டு வந்த பிறகும் நம்ம இருக்கிறோம், ஐயோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் விட்டதுனால வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக அவனுக்கு கடவுளை பற்றிய சிந்தனையில் தான் மூழ்கி இருப்போம். சரி, இப்போ கடவுள் சந்தோஷத்தை கொடுத்தார், அதனால தான் நினைக்கிறோன்னும் போது எப்போ கொடுத்தார் அப்படின்னும்போது தான் இந்த 5000 வருட காலச்சக்கரம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி தான் இருக்குது. சொர்க்கம் சுகம் நிரம்பியதாக இருந்ததுனால அது ராமராஜ்யம்னும், துக்கம் நிரம்பியதாக நரகம் இருக்கிறதுனால இதை ராவண ராஜ்யம்னும் சொல்கிறோம். ராவணன் அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவன் நமக்குள்ளே எப்போ பிரவேசமாகிறானோ அப்போ நமக்கு துக்கம் கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். ஆனால் அவன் எப்போ வரான்? நரகத்தில் வரான்.
நரகத்தை கடவுள் உருவாக்கலை. சொர்க்கம் நரகமாக நாம் மாற்றிடுறோம். சொர்க்கமாக இருக்கும்போது யாருக்குள்ளேயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க சொர்க்கத்தில். ஆனால் சின்ன சலனம் கூட ஆக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆத்மா பலமாக இருக்கும். அப்படி ஆத்மாவை பலப்படுத்தியது இறைவன். எப்போ பலப்படுத்துகிறார் தெரியுமா? ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதி 100 வருடம், கலியுகத்தின் கடைசி 100 வருடத்தில் நரகத்தில் வந்ததாக நம்ம ஆத்மாவை பலப்படுத்தி சொர்க்கத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தி அனுப்புகிறார். அப்படி ஒரு 5000 வருடத்தின் கடைசி 100 வருடம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போவும் இறைவன் எப்போவும் வர மாதிரி இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வரார். அதை தான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். அந்த இறைவனைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். அவர் ஜோதி ரூபமாக இருக்கிறாங்க. ரவுடி பேபி சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஒளியாக இருக்கிறார். உண்மையில் ஆத்மாவும் ஒளியாக தான் இருக்குது. பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பெரிய ஜோதி எல்லாம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஆத்மாவும் இங்கே தான் இருக்குது. இறைவனும் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்கிற அத்தனை பேரும் பிரம்மா மூலமாக கேட்கறதுனால பிரம்மா குமாரிகள் பிரம்மாவுக்கு குழந்தையாகிறாங்க. அப்போ பிரம்மாவுக்கு குழந்தையாகிறவங்கள தான் பிராமணன்ட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த பிராமணன்றது ஜாதி கிடையாது, இது வர்ணம். ஸோ கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் கேட்குறவங்க தான் சொர்க்கத்தில் தேவதையாக வராங்க. ஸோ இதை அப்போ சொர்க்கத்தில் எவ்வளவு சுகம் இருக்கும் அப்படின்னா, செல்வத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 வருடம் சராசரி ஆயுள் இருக்கும். சின்ன தலைவலி கூட இருக்காது. எந்த விதமான நோயும் வராது. அகால மரணமே இருக்காது. திடீர் மரணம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கம்பல்சரி 150 வருடம் இருப்போம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்தின் மூலமாக கூட இன்னொரு உயிருக்கு துக்கம், எந்த விதமான துக்கமும் இருக்காது. எல்லா ஜீவராசிகளும் தாவரத்தை தான் உணவாக சாப்பிடும் சொர்க்கத்தில்னு பைபிள் ஆதியாகமும் முதல் அத்தியாயத்தில் முதல் பக்கத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கமாக இருந்தது நம்ம பாரத பூமி தான். அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் தெய்வம்னு நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கே போயிட்டாங்க அவங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்து நிற்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இறைவன் வர. எதனால் திடீர்னு காமம், கோபம் இதெல்லாம் விழுந்தோன்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஆத்மானு உணர்ந்து ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த ஆத்ம பலம் இருந்தது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன்னா இந்த 5 விகாரங்கள் தான் நரகத்தின் வாசல். இதன் மூலமாக தான் துக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்போ அதில் சிக்காத அளவுக்கு உங்களை பலமாக வச்சிருக்கிறாரு கடவுள். அப்படி வைத்த கடவுளை சொர்க்கத்தில் நினைக்க மாட்டோம். ஏன்னா சுகமாக இருப்போம். சொர்க்கம் முடிந்து நரகம் வரும்பொழுது பாவம் செய்து துக்கம் வருது பாருங்கள். அப்போ தான் கடவுளை பற்றி நினைவு வரும். அப்போ தான் மதங்கள், வேதங்கள், கோயில் கட்டுறது இது எல்லாம் நடக்குது. ஸோ துக்கத்தில் தான் கடவுளை நினைப்போம் அப்படின்ட்டு ரவுடி பேபி சூர்யா அவர்கள் சொன்னது உண்மை. ஆனால் அதுக்காக கடவுள் கொடுக்கல, நாம் தான் உருவாக்கிக்கிறோம். ஆனால் அவரை நினைப்பதற்கு காரணம் என்ன? அவர் சுகத்தை கொடுத்திருந்தாரே, இப்போ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஆத்மாவுக்கு பதிவு இருக்குது. ஆரம்பத்தில் என்ன சுகமாக தானே கடவுள் வச்சுருந்தார், நான் தப்பு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டேனே, மறுபடியும் அந்த சுகத்தை கொடுங்க அப்படின்னு ஆத்மா ஏங்குது. மீண்டும் அந்த நாட்கள் வராதா அப்படின்னு சொர்க்கத்துக்காக ஏங்குது. 5000 வருடத்திற்கு ஒரே ஒரு முறை இறைவன் வரார். அதுதான் இப்போ நடக்குதுன்னா இது எவ்வளவு விலை மதிப்பற்ற யுகம். இதை சங்கம யுகம்னோம். இறைவனும் குழந்தைகளாகிய நாமளும்
சந்திக்கிற யுகம் இந்த பூமியில். மேலே ஒன்றா தான் இருப்போம், ஆனால் அங்கே சுயநினைவு இருக்காது. இறைவன் இங்கே தான் ஒரு உடலை கடனாக எடுத்து நம்ம கூட பேசுகிறார். அந்த கடனாக யார் உடலை எடுக்கிறாரோ அவரை தான் நம்ம நந்தின்ட்டு சிவன் கோயிலில் வச்சுருக்கிறோம். மற்றபடி மனித உடலில் தான் வரார். விலங்குகளின் உடலில் வந்து என்ன ஞானத்தை சொல்ல முடியும்? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நோயெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். பணக்காரர்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஏழைகள் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. பட் அதை விட அதிகமாக கோயிலுக்கு போவாங்க. பணக்காரர்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற பயங்கரமான நோயெல்லாம் வரும்போது காசெல்லாம் கரையும் போது கடைசியில் வேறு வழி இல்லாமல் கடவுளே கதின்னு வருவாங்க. வேறு எங்கே போக முடியும்? ஆனால் அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மாவே என்ன வலினாலும், இப்போ தலைவலியா உடனே விபூதி எடுத்து நல்லா தடவிட்டு வாயில் கொஞ்சம் போட்டுட்டு முருகன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அது முந்தைய ஜென்ரேஷனில் அப்படி இருந்திருக்கும் போல இருக்குது பழக்கம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக எங்கள் அம்மா ஜென்ரேஷன் வரைக்கும் அது வந்திருக்குது. ஸோ அப்படி கடவுளை மட்டுமே நம்பி இருந்தாங்க இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தானே வந்திருக்குது, அலோபதிலாம். ஸோ இன்றைக்கி வந்து கொடூரமான வியாதியாக கேன்சர் பார்க்கப்படுது. ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம், கேன்சர் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலும் அவனுக்கு மட்டும் இல்லை அவன் குடும்பத்துக்கே வலியை கொடுக்கக்கூடிய வியாதியாக கேன்சர் இருக்குது. ஸோ அந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை, ஓரளவுக்கு குணப்படுத்தலாம் அப்படி தான் இருக்குது. ஒரு 20%. அது லக்கு தான். லக்கில் வச்சு அவங்களுடைய மனோதிடம் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அலோபதி முறையில் சொல்கிறோம். இது இல்லாமல் மற்ற சில இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு இடத்துல சிவ சமோகா அப்படின்ற ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேர், ஸோ சிவமோகா அப்படின்ற மாவட்டத்தில் விலால்குண்டின்ற இடத்துல வைத்திய நாராயணமூர்த்தி அப்படிங்கிற இடத்துல வந்து வாரத்துக்கு 2 நாள் 600 ரூபா அந்த மூலிகை அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த கேன்சர் குணமாகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க அப்பா பண்ணார், அடுத்தது அவங்க பையன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி வந்து சாதாரண மருந்து விலையே பயங்கரமாக விற்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது கேன்சருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 600 ரூபா தான் மெடிசன்றது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சீப் தான் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மூலிகை வைத்தியம் இப்படி இருக்குது. ஆனால் தேவ்மாலி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அது பேரே கேன்சர் கைலாஷ்ன்றாங்க. அங்கே தேவ்மாலின்னு ஒரு கோயிலும் இருக்குது. அங்கே வந்து ஒரு வயதானவர் எப்படி பேய் ஓட்டுவாங்களோ அது மாதிரி கேன்சர் ஓட்டுறதுன்ட்டு அந்த மந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மயில் இறகுனால இப்படி 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 தட்டுறாங்க. அவ்வளோதான் அவங்க வைத்தியமே, வேறு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து 3 நாள் அவ்வளோதான் வைத்தியம். போயிட்டு சரி ஆகலைன்னா அடுத்த மாதம் அதே மாதிரி வந்து நீங்கள் 3 நாள், இவ்வளோ தான் வைத்தியம். நிறைய பேர் டாக்டர்ஸ் வந்து கைவிட்டு இல்லை, அதாவது 10 லட்சம் 15 லட்சம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் தான் அங்கே வராங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லை. நிறைய இங்கிலீஷ் டாக்டர்ஸ் வந்து அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லை, நம்பாதீங்க அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்லாம் பேசுகிறத பார்ப்போம். அவங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தான் இங்கேயே போகிறாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா நிறைய டாக்டர்ஸே அங்கே வராங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னையில் திருமுல்லை வாயிலில் பொன்னுசாமி பெருமாள் அப்படிங்கிறவர் நவசக்தி அம்மன் கோயிலில் இதே மாதிரி அவர் வந்து ஜஸ்ட்டு தொட தான் செய்கிறார் கடவுள் பேரால். இந்த சக்தி எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில. அப்படி தொட்டு நிறைய நோய்கள் கேன்சர் உட்பட
குணமாக இருக்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஒரு டிவியில் கூட அந்த ப்ரோக்ராம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடக்கிறத பார்க்குறோம். இது இல்லாமல் டாக்டர்ஸ் ஜென்ரலாக கேன்சருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் வந்து அதிலேருந்து மீண்டு வந்திருக்கிறார் கேன்சர்லேருந்து. அவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் முறைப்படி தன்னை குணப்படுத்திக்கிட்டார். அதில் வந்து இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடாமலே இருந்திருக்கிறாரு. அதேமாதிரி அந்த கர்நாடகாவில் அந்த வைத்தியம் இருக்குல்ல, மூலிகை வைத்தியம், அதில் சில பத்தியம் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான பத்தியம் என்னென்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முட்டைகோஸ் சாப்பிடக்கூடாது, இனிப்பு வகை சாப்பிடக்கூடாது. இதை தான் அந்த பத்தியம். ஸோ அதே மாதிரி இந்த ஜாப்பனீஸ் வழிமுறைப்படி வெளியில் வந்தவர் வந்து அவரே ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேன்சர்னால் இறந்ததை விட கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, ரேடியோ தெரப்பி பண்ணுறாங்களே, அதனால் இறந்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் அந்த வாழ்வியல் முறைகளை மாற்றி, குறிப்பாக அந்த உணவு முறை, தூக்கத்தின் முறை, இதையெல்லாம் மாற்றுவதன் மூலமாகவே அதிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஸோ அது ஒரு அற்புதமான விஷயம் இல்லை. அதில் தான் இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்னது. இன்னும் நிறைய அந்த ஜாப்பனீஸ் உணவு வகையே நிறைய சொல்லியிருப்பார். அவரும் நிறைய டிவி சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு. குறிப்பாக அதிகமாக சாப்பிட்றது, அதாவது காலையில் எழுந்தோடனே டீ குடிக்கிறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, அப்புறம் மறுபடியும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். இந்த டீ ஸ்நாக்ஸும் ஒரு உணவு வகை தான். அப்போ அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க பாருங்கள். ஸோ இதன் மூலமாக கேன்சர் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு அவருமே சொல்கிறாரு. இன்னொரு டாக்டர், குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அலோபதி ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க. அடிக்கடி சாப்பிட்றதுனால அந்த எப்போவுமே சுகர் அதிகமாகவே இருக்குது. அப்போ இன்சுலின் அதுக்காக எப்போவுமே இன்சுலின் ஸ்பைக்லேயே இருக்குது, இதனால் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஃபாஸ்டிங்கு வந்து கேன்சரை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிவென்டிவ் மெஷராக. ஆனால் வந்த பிறகு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, அசைவ உணவை தவிர்த்திடுங்க. குறிப்பாக நமக்கு நாக்கு சுவை அதை தூண்டக்கூடிய உணவுகள் அதை தான் தவிர்க்க சொல்கிறாங்க இல்லையா, அசைவ உணவு, ஸ்வீட்டு. நமக்கு பிடித்த உணவை தவிர்த்தாலே நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் போன வருஷம் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து தன்னுடைய மனைவிக்கு டாக்டர்களே கைவிட்டு, அவங்க பிழைக்க 3% கூட சான்ஸ் இல்லை அப்படின்னு கைவிட்டு, அவர் வந்து என்னுடைய மனைவிக்கு வெறும் வேப்பிலை மஞ்சள் இதன் மூலமாகவே சரிப்படுத்திட்டேன் அப்படின்னு போட்டிருந்தார். காலைல எழுந்திரிச்ச உடனே அந்த வேப்பிலை ஜூஸ், அதாவது வேப்பிலை அரைச்சி அதை குடிக்கிறது தான் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நியூஸ் சேனலில் டாக்டர்ஸ் பேட்டி எடுக்கும்போது அதெல்லாம் உண்மை கிடையாது, நம்பாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அப்போ தான் தெரிஞ்சது கமெண்ட்ஸ் மூலமாக நிறைய உண்மை வருதுன்ட்டு. கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அதெல்லாம் போய் உண்மையிலே வேப்பிலைக்கு அந்த சக்தி இருக்குதுன்ட்டு ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தையே போட்டிருந்தார். அவருக்கு எப்படி சுகர் லெவல் 486 இருந்தது, நார்மலுக்கு வந்தது, அப்படி நிறைய அவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், எல்லாத்துக்குமே அந்த வேப்பிலை வந்து அவ்வளோ தீர்வாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களும் நான் சொல்லியிருக்கிறேன். ராஜஸ்தானில் இருக்கிற தேவ்மாலி, அடுத்தது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடம் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து திருமலை வாயிலில் நவசக்தி கோயில்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஸோ இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் திருப்பி அதை போட்டு கூட கேட்டுக்கலாம். பொன்னுசாமி பெருமாள் அவர்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர், இன்னும் நிறைய ஒவ்வொரு இடத்திலும் நம்ம நன்மைக்காக நிறைய விஷயங்கள், அற்புதங்கள் நடக்க தான் செய்யுது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் விதின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா, இப்படி போனால் ஈஸியாக வரும்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை இதெல்லாம் எவன் நம்புவான் அப்படின்னு போய் அவங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க.
ஸோ விதி வலியுது இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அந்த லிங்க்ஸ்லாம் நம்ம ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.